ஆண்டவருடைய அன்பு குறித்து ஒரு சின்ன பல்லவியை நாம் பாடிட்டு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளையும் எல்லா பலவீனங்களையும் கிறிஸ்துவின் அன்பு முன்னாய் நாம் அறிக்கை செய்து நம்முடைய பலவீனங்களில் சோர்வுகளில் இருந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியும் விடுதலையும் இந்த நிமிஷத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். காரணம் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. உலகத்தில் அநேக அன்புக்கு ஒரு சில டெஃபினிஷன்ஸ் உண்டு, அல்லது ரீசன் இருக்கும். ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும். அன்பு காரணம் இல்லாமல் அன்பு இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்கிறாருன்னா அவர் தகப்பனாக இருக்கிறதுனால செய்கிறார். பிள்ளைகள் தகப்பனுக்கு ஏதாவது செய்கிறாங்கன்னா அவங்க பிள்ளைகளாக இருக்கிறதுனால செய்கிறாங்க. இரத்த சொந்தம் என்பதனால, நம்முடைய தேசத்தார் என்பதனால, நாம் வாழுகிற பகுதியில் இருப்பதனால நம்ம ஏதாவது ஒரு நன்மையை செய்கிறோம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாமல் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நன்மையை செஞ்சார்னா அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம போகும்போது கூட நிறைய பேருக்கு சின்னதாக உதவி செய்கிறோம். ஆனால் ஜீவனை கொடுக்குறாருன்னு சொன்னால் அது கொஞ்சம் சற்று நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒரு இயலாத ஒரு காரியம். அதாவது வேதத்தில் இப்படி சொல்லுகிறது, இன்டிஸ்கிரைபபிள் லவ். வார்த்தைகளினால் அதை நாம் விளக்கி சொல்ல முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரத்தில் நம்ம அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, இந்த ஒரு வித்தியாசமான புரிந்து கொள்ள இயலாத அன்பிற்கு எதிராக என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில், என்னுடைய சூழ்நிலைகளில், என்னுடைய பழக்கங்களில் உம்மை காயப்படுத்துகிற விதமாக, அல்லது உம்மை ப்ளீஸ் பண்ணாத காரியங்கள் ஏதாவது இருக்கும்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் அறிக்கை செய்யலாம். இதில் எல்லாருமே பலவீனர்கள் தான். இதில் யாரும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பல ஆண்டுகள் நாம் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஸ்பிரிச்சுவல் அந்த பாதையில், ஆண்டவருடைய பாதையில் இருந்தாலும் இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய சூழ்நிலைகளின் வாயிலாக, நம்முடைய பார்வையின் வாயிலாக, சிந்தனையின் வாயிலாக, சொல்லால் அசதியாக இருப்பதனால, நிர்விசாரமாக இருப்பதனால ஆண்டவரை மகிழ்விக்க முடியாமல் இருக்க முடியும். நான் சொல்லுகிறது ஆண்டவரை கோபப்படுத்துகிறது மட்டுமல்ல, அவரை மகிழ்விக்க முடியாமல் நம்ம இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கோபப்படுத்த மாட்டாங்க, ஆனால் அதை குறித்து சந்தோஷம் அடைய முடியாமல் ஒரு சில காரியங்களை பிள்ளைகள் செய்வாங்க. ஆனால் நாமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் மகிழும்படியாக நம்முடைய காரியம் இருக்கிறதா? குறிப்பாக நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம யோசித்து பார்க்கலாம். எல்லாருமே அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடிக்கொள்ளலாம். இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு விந்தையானது, புரிந்து கொள்ள முடியாதது. ஏன் என்னை நேசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். நீ எனக்காக நல்லா ஓடின, எனக்காக நல்லா பாடின, எனக்காக நல்ல ஒரு சில காரியங்களை நின்று எனக்காக செய்கிற அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. சொல்லிக் கொள்கிறபடி ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு செஞ்சதை சொல்ல முடியலை என்னால், அவ்வளவு நிறையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்முடைய இருதயத்தை சப்மிட் பண்ணலாம். எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். நம்முடைய பேச்சில், சொல்லில், ஈகோவில், விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுல, தவறான பார்வையில், தவறான சிந்தனைகளில், தவறான உறவுகளில் எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி தான் நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்ட வரோம். நமக்கு நல்லா தெரியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சமீபத்தில் சகோதரன் போட்ட ஒரு தம்ப்நெயிலில் பார்த்தேன், இந்த யார் என்னை நிர்பந்தனமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மொபைல் ஃபோன்லேருந்து விடுதலை ஆக்குவாங்க. இது ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம நிறைய நேரங்களில். ஆண்டவருடைய பார்வையில் இது கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடாததாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதிலிருந்து நிறைய நேரங்களில் நிறைய நேரத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆண்டவர் கொடுக்குறத விட அதுக்கு நம்ம நிறைய நேரத்தை கொடுக்குறத நாமே உணர முடிகிறது. நான் என்னை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ஆனாலும் அவர் அதெல்லாம் கணக்கில் வச்சு, சரி இவன் இப்படி பண்ணிட்டான், இவனுக்கு இதை குறைச்சிருவோம் அப்படின்னு அந்த மெஷர்மெண்ட்டை குறைக்கலை. ஸோ அவருடைய அன்பு வித்தியாசமானது. நம்ம ஒரே ஒரு 2 நிமிடம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். இந்த பல்லவியை நான் பாடுகிறேன். நம்ம அறிந்த ஒரு பல்லவி தான். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த அரும்பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன்.
முழுவதுமாய் நம்ம சரண்டர் பண்ணுறது. ஆண்டவர் சரண்டர் பண்ணும்போது என்ன செய்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு கொடுத்து அவர் தான் நமக்கு என்னென்ன ஸ்கேன் பண்ணி எதுலெல்லாம் நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதில் இருக்க குறைகளை கூட, இருதயத்தின் ஆழத்தில் இருக்க குறைகளை கூட ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு சொல்லி தருகிறதற்கு ஒரு காரியத்தை, நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை, ஒரு நல்ல பவரை ஆண்டவர் தந்திருக்கிறார்னா அது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்தந்த காரியங்களில் நீ குறைவுபடுகிறாய் என்பதை நமக்கு வேறு யாரும் சொல்லாமல் தெளிவாய், வார்த்தையே இல்லாமல் சத்தமாய் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் அதை தாண்டி போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உணர்வுள்ளவர்களாக இருந்தால் நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறோம், மறுபடி தயங்குகிறோம். அந்த பரிசுத்தமில்லாத செயல்பாடை செய்யும்போது தயங்குகிறோம். இந்த தயக்கத்தை கொண்டு வருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அதை மேற்கொள்ளுகிற பலனை அந்த வினாடியில் கேட்கும் போதும் அதை தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஒருவேளை விழுந்து விட்டால் நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுகிறோம். இந்த பல்லவியை மறுபடியும் ஒரு தடவை நம்ம பாடலாம். இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கை தருவேன். ஆண்டவர் இந்த விந்தை அன்புனா என்ன அர்த்தம்னா, அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு தருவது ஒரு விந்தையான அன்பு. ரிஜெக்ட் பண்ணுகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விழுந்தா தூக்கி விடாத தாண்டி ஓடுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் விழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி சொல்லி தந்து, ஏன் நீ விழுந்தா என்பதை சொல்லி தந்து, எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார் என்றால் அது விந்தையான அன்பு தான். அதை புரிந்து கொள்ள முடியாத அன்பு தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதை பாடி நம்ம ஜெபித்து பகிர்ந்து கொள்வதற்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை தேடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை தேடுவேன். எந்த ஆறும் பொருளிடாகும், எந்த ஆறும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவையல் மேன்மை, உந்தன் சிலுவையல் மேன்மை. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து காட்டியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிற தகப்பனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இருதயத்தில் நாங்கள் என்ன வைத்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கான உதவி செய்பவராம் நீர் மாத்திரமே இருக்கிறீர். ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் மறைக்க முடியாது, நல்லா தெரியும் எங்களுக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கொடுத்திருக்கிறோம், கர்த்தர் நிறைவாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, குற்றம் இல்லாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை தாரும், ஆசீர்வதியும். இப்பொழுதும் பகிர்ந்து கொள்கிற வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரயோஜனப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமர்ந்து கொள்ளலாம்.